சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். பீட்ரூட் மசாலா சப்பாத்தி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், கீ 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த ஜூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக இந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணி இருக்க வேணாம், வார்மாக இருந்தால் போதும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கரெக்டாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அண்ட் இதுலேயே நம்ம காரப்பொடி கரம் மசாலாலாம் போட்டதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு கிரேவியை வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா 30 மினிட்ஸ் கழித்த பிறகு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்டு ஷேப்பில் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பீட்ரூட் சப்பாத்தி, ஸ்பினாச் சப்பாத்தி இது மாதிரி காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு ஹெல்த்தியாக சேரும். ஏன்னா என் குழந்தைலாம் இந்த பீட்ரூட் பொரியல்லாம் சாப்பிடவே மாட்டான், என் பையன் எஸ்பெஷலாக. அவனுக்காக தான் இது மாதிரி மார்னிங் டைமில் நான் காலையிலேயே இது மாதிரி செஞ்சுட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடுவான், ஸ்கூல் லஞ்சுக்கும் கொடுத்து விட்டுருவேன். ஸோ இது மாதிரி ரவுண்டாக நம்ம ஃபுல்லாக இப்போ ஷேப்பாக தேய்ச்சி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் கூட மசாலா போடணுனால தாராளமாக போட்டுக்கலாம். ஜீரகப்பொடி கொஞ்சோண்டு நீங்கள் இந்த கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே எடுத்து சூடான தவாவில் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இதில் பூரி போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தியை நல்லா நம்ம திரும்பி வர்றது இந்த எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சும்மா ஒரு 15 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். மாவு ஊற வைக்கிறது மட்டும் தான் நமக்கு டைம் எடுக்கும், வேறு எதுக்குமே கிடையாது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் அப்படியே எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.